ஹாய் உறவுகளே! இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டில சீட்டு போட்டு நான் என்ன ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சீட்டு போட்டிருந்தேன், அத பத்தியும், அதுக்கப்புறம் வந்து சீட்டே போடாம நம்ம ஜிஆர்டில நகை வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆகும்ன்றத பத்தியும், இந்த சீட்டு போட்டு வாங்கினது மூலியமா எனக்கு எவ்வளோ லாபம்ன்றத பத்தியும், இந்த சீட்டு நான் எப்போ போட்டிருந்தேன்னு பத்தியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். கண்டிப்பா வந்து ஃபுல்லா வந்து வீடியோ வந்து பாருங்க. நான் எதுக்கு எல்லா வீடியோவுலயும் வந்து அதாவது எவ்வளோ லாபம் நான் அப்போ வாங்கினனால இப்போ வாங்கினால எவ்வளோ லாபம்ன்றத பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தில் லாபம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணுவோம்ல. அதாவது இந்த இந்த வீடியோ மூலியமா நீங்கள் ஒரு ரூ. 1000 ஏதாவது ஒரு சீட்டு போட்டு ஏதோ ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ வந்து லாபம் பார்த்துருக்கேன். அதாவது என்னுடைய பெருமை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலை. சரிங்களா? அதாவது நான் இவ்வளோ லாபம் பார்த்துருக்கேன். என்னோட தற்பெருமைக்காகவோ, என்ன இவ்வளோ லாபம் வந்து அடைஞ்சிருக்கேன்றத ஒரு பெருமைக்காகவோ கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து ஒரு சீட்டு போட்டு ஏதோ ஒரு ஜுவல்லரி வாங்கணுன்ற உங்களுக்காக ஒரு ஊக்கம், அதாவது நம்மளால என்ன பண்ண ஊக்கம் தான் படுத்த முடியும் மத்தவங்கள. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஊக்கப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது என்ன பொருள் வாங்கியிருக்குன்றது வந்து கடைசியில காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். அதில் எவ்வளோ வந்து லாபம்ன்றதையும் இன்னைக்கு வந்து நம்ம அதாவது இன்னைக்கு வந்து நெட் கேஷ்ல வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதை பற்றியும் நம்ம பார்ப்போம் வாங்க. வந்து 1 ஆகஸ்ட் 2024ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது போன வருஷம். அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கோல்டுல எவ்வளோ ரேட் டிஃபரன்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சீட்ல கூட எவ்வளோ டிஃபரெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோன்னு ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இயரிங்கும், கோல்டு செயினும் தான். சரிங்களா? கோல்டு இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 5 கிராம் 948 மில்லிகிராமும், கோல்டு செயின் அவங்க வந்து பிரிச்சு போட்டுருக்காங்க. சீட்ல போட்டதுனால பிரிச்சு போட்டுருக்காங்க. எப்படின்னா டோட்டலா வந்து 6 கிராம் 160 மில்லிகிராம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 சீட்டா நான் போட்டிருந்தேன். 3 சீட்டா எப்படின்னா, ஒண்ணு ரூ. 5,000வும், இன்னொன்னு 1000, 1000 அந்த மாதிரி ரூ. 7,000 அமௌண்ட்ட வந்து அந்த மாரி பிரிச்சு போட்டிருந்தேன். ஏன் அப்படி வந்து போட்டிருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியாமயே நான் ரூ. 1000 சீட்டா 2 சீட்டு போட்டிருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் எப்படியோ அவர கன்வின்ஸ் பண்ணி நம்ம சீட்டு போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் முடிஞ்சது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவருக்கு முன்னாடியே நான் ரூ. 2000 சீட்ட போட்டுட்டு வந்துட்டேன். அவர வந்து எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி, அந்த அமௌண்ட் தான் முடிஞ்சிருச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு பதிலா நம்ம இத கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர ஃபோர்ஸ் பண்ணி நான் எப்படியோ எடுத்துட்டு போயிட்டு, நான் வந்து அமௌண்ட்ட வந்து அவருக்கு நான் ஏற்கனவே ரூ. 2000 கட்டினதே தெரியாம நானும் ரூ. 5000 வந்து அவர போட வச்சுட்டேன். அவர் குடுக்குற அமௌண்ட்ல நான் ரூ. 2000 மிக்ஸ் பண்ணி சீட்டு போட்டேன். அவர் எப்படியோ வந்து அவர் அமௌண்ட்ல ரூ. 5000 சீட்ட போட வச்சுட்டேன். மொத்தம் வந்து டோட்டலா ரூ. 7,000 ஆயிடுச்சு. அவருக்கு வந்து கடைசி வரைக்குமே தெரியாது. நான் வந்து ரூ. 2000 அவருக்கு தெரியாம நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். அது போடுற அன்னைக்கு அன்னைக்கு அதாவது இந்த செயின் எடுக்க போற அன்னைக்கு, அதாவது இந்த செயினும் இயரிங் எடுக்க போற அன்னைக்கு தான் அவருக்கே தெரியும் நான் ரூ. 2000 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நீங்க உங்க வீட்ல குடுக்குற காசு நீங்க இந்த மாதிரியும் வந்து அவங்களுக்கே தெரியாம கூட சேவ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாரி சீட்டு வந்து போடலாம். சரிங்களா? இந்த மாதிரி இது மூலியம் எவ்வளோ லாபம்ன்றத பத்தி பார்ப்போம். எனக்கு அந்த சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 கிராமுக்கு மேல தான் வந்து நமக்கு எனக்கு ஆட் ஆகியிருந்தது. சரிங்களா? ஆனா வந்து நம்ம வந்து அந்த டைம்ல ஸ்கீம் எப்படின்னா, நான் வந்து 50% வேஸ்டேஜ்ல தான் ஆஃபர் குடுப்பாங்க. அதாவது நீங்க 18% ஜுவல்லரி வாங்கியிருந்தீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% தான் கவர் ஆகும். நீங்க 18%க்கு மேல நீங்க எவ்வளோ வாங்குனாலும் உங்களுக்கு 9% வரைக்கும் தான் கவர் ஆகும். அந்த மாதிரி அந்த ஸ்கீம் அப்போ இருந்தது. அது வந்து உண்மையாவே வந்து வேஸ்ட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஜிஆர்டில இருந்து நீங்க சீட்டு வந்து போட்டு வாங்குறது தான் பெஸ்ட். அதுவும் இப்போ எப்படி இருக்குன்னா, நோ வேஸ்டேஜ் மாதிரி ஆஃபர். அதாவது அப் டூ 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ்ன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்கீம் இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்கீம் தான் பெஸ்ட். சரிங்களா? அந்த மாதிரி வந்து வாங்குறது தான் பெஸ்ட். ரூ. 5000 சீட்டு போடணும்னு சொல்லியிருந்தபோது, என் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், லலிதால சீட்டு போடுவோம். ஏன்னா, அதில வந்து நோ வேஸ்டேஜ் அப்போ ஓடிட்டு இருந்தது. நீங்க எவ்வளோ வந்து வேணா எடுத்துக்கலாம், ஆன்டிக் கூட எடுத்துக்கலான்ற மாரி இருந்தது. ஆனா, என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நான் போட்டா ஜிஆர்டில தான் போடுவேன். ரூ. 5,000 சீட்ல போடுறது கண்டிப்பா ஜிஆர்டில தான் போடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி அப்போ வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, எப்படியாவது இவர சீட்டு போட வைக்கணுன்றதுக்காக அங்க போயிட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு இப்ப லாபம் தான். சரிங்களா? அது எவ்வளோ லாபம்ன்றத பத்தி பார்ப்போம். அந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 கிராம் 108 மில்லிகிராம். அது அன்னைக்கு அப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,500. சரிங்களா? அத இன்டூ பண்ணா ரூ. 78,702. 18% வேஸ்டேஜ் கூட தான் நான் வாங்குனேன். சரிங்களா? ஆனா அவங்க வந்து கரெக்ட்டா பில்ல வந்து மென்ஷன் பண்ணல எவ்வளோ வந்து வேஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளோ கழிச்சிருக்காங்கன்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ 18% வேஸ்டேஜ் போட்டால் கூட 14,166 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து அதை கூட்டினா 92,868 ரூபா வரும். அப்புறம் வந்து 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,786 ரூபா வரும். சரிங்களா? அதையும் கூட்டினா 95,654 ரூபா வரும். ஆனால் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து 7,000 போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல. அப்போ 77,000 தான் அமௌண்ட் வரும். சரிங்களா? ஆனால் நான் ஏன் இங்கே 479 ரூபா போட்டிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே வந்து ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டிக்கும் அந்த வேஸ்டேஜுக்கும் கொஞ்சம் கூட அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததில்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த காயினை நான் கொடுத்துட்டேன். அப்போ 1 கிராம் காயினை கொடுத்துட்டேன். அப்போ 1 கிராம் காயினோட அமௌண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 6,500 ரூபா. அதாவது அன்னைக்கு ரேட்டில் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையாக வந்து நிறைய விஷயம் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 6,500 ரூபாவை நான் கையில் காசாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதாவது வேறு ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தா கூட இந்த காயின் வந்து இன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும். அதாவது இதோட வேல்யூ எவ்வளோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட. சரிங்களா? அதை நான் இன்னைக்கு வாங்கணும்னா 12,000 ரூபாய்க்கு மேலே தான் காசை கொடுத்து வாங்கணும். நான் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய காயினை வந்து வாங்கி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொடுத்துட்ருக்கேன். இனிமே வந்து இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய லாஸில் தான் முடியும். சரிங்களா? அதனால இந்த அமௌண்ட்டும் சேர்த்து தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். அதை சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 82,479 ரூபா போட்டிருக்கேன். அப்போ கூட எனக்கு வேஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 13,175 ரூபா அதில் எனக்கு ஒரு லாபம் வந்து கிடச்சிச்சு. அதாவது அப்போவே சீட்டு போட்டு எடுத்தனால எனக்கு ஒரு 13,275 ரூபா லாபம் வந்திருக்கு. சரிங்களா? அதை நான் இப்போ வந்து இந்த 1.5 சவரன், அதாவது இந்த 1.5 சவரன் நான் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எவ்வளோ வந்து சீட்டு போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போ வந்து நான் 7,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டேன். 77,000 ரூபாய் டோட்டலாக கட்டியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் சீட்டு போடணும். சரிங்களா? 14,000 ரூபாய் சீட்டை போட்டால் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வந்து 12 கிராம் 914 மில்லி, ஏதாவது ஜிஎஸ்டியோடு சேர்த்தே நீங்கள் வந்து 1.5 சவரத்தை வந்து நீங்கள் 14,000 ரூபாய் சீட்டு போட்டால் வாங்கிடலாம். இப்போ இருக்க நிலைமைக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் போய் வந்து ஒரு 1000 ரூபாய் உங்களால் முடிஞ்சதை வந்து சீட்டுக்கு வந்து போட்டுப்பாங்க. ஹஸ்பண்டே கொடுக்கல, உங்களுக்கு செலவுக்கு தான் காசு கொடுக்கணும். அந்த காசில் உங்களால் எவ்வளோ வந்து மிச்சம் பண்ண முடியும்? ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 5,000 ரூபா தான் சீட்டு போட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் தான் அவர் வந்து கொடுக்குறதுல மிச்சம் பண்ணி ஒரு 2,000 ரூபாய் வந்து அவருக்கே தெரியாமல் சீட்டு போட்டு கடைசியில் தான் நான் அவருக்கு சொன்னேன். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து சீட்டு போடலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போ 7,000 ரூபாய் சீட்டு இங்கே இருக்குது, 14,000 நீங்கள் இங்கே இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா அந்த 11 மாதத்துக்கு நீங்கள் 1,54,000 கட்டி வச்சுருப்பீங்க. இது வந்து 77,000 ரூபாய்க்கே நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ சீட்டு போட்டு வாங்கினோம்னா 1,54,000 வேணும். இதே போடாமல் கரண்ட்டாக இன்றைக்கி போய் நான் வாங்க போகிறேன், 1.5 பவுன் வாங்க போகிறேன்னா எவ்வளோ ஆகும் ஜிஆர்டியில், அதாவது 18% வேஸ்டேஜில் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராம் 108 மில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,925 ரூபாய் இன்றைக்கி ரேட்டு. அது வந்து இன்ட்டு பண்ணால் 1,44,387 ரூபா. சரிங்களா? அதுக்கு 18% வேஸ்டேஜுக்கு மேலே தான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 18% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். 25,989 ரூபா. சரிங்களா? இதை கூட்டினா 1,70,376 ரூபாய். இதுக்கு 3% ஜிஎஸ்டி வந்து 5,111 ரூபா. டோட்டலாக 1,75,487 ரூபாய் இருந்தால் தான் இந்த செயினே கம்பெனி வந்து இன்றைக்கி ரேட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், திருப்ப சொல்கிறேன், நீங்கள் சீட்டு போட்டு வாங்குங்க. ஜிஆர்டியில் வாங்கினா கண்டிப்பாக சீட்டு போட்டு வாங்குற மாதிரி பாருங்கள். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 2,000 ரூபாய் சீட்டு போட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,000 ரூபா சீட்டு போட்டால் தான் இந்த 2,000 ரூபா போட்ட அமௌண்ட்டை இது ஜுவல்லரியும் வந்து வாங்க முடியும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக நிலைமை மாறும். சரிங்களா? அதனால் நான் இப்போ பழைய கதையே பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்றது தெரியும் பாருங்கள். அதாவது நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா 1,75,487 ரூபாய்க்கு, நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் சீட்டு போட்டு 83,500 ரூபா. அதுலேயே நான் வாங்கி முடிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு பாருங்கள், 91,987 ரூபாய் எனக்கு லாபம். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ மாறி இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கோல்டில் தான் நிறைய லாபம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி டேவே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்து வைக்க பாருங்கள். சரிங்களா? நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. வந்து குறையும் வெயிட் பண்ணாதீங்க. குறையுதோ கூடுதோ நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க சீட்டு போட்டு அது பாட்டுக்கு நீங்கள் 11 மாதம் நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு தெரியாது, கட்டி முடிச்சிடுவீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எப்படியாவது வாங்கிடுவீங்க. இப்போ என்ன கம்பல் செயின் வாங்கியிருக்கோன்றது காட்டுறேன். இந்த கம்பல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள்.
இந்த கம்பல் தான் வந்து 5 கிராம் 948 மில்லிகிராம் இந்த கம்பல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செயின் வந்து என்னோட பையனுக்காக, அதாவது கோதுமை மாடல் சொல்லுவாங்கல்ல, கோதுமை செயின் அந்த செயின் தான் இது. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம் 160 மில்லிகிராம். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனுக்கு இந்த மாரி தான் செயின் வாங்கணும். ஏன்னா, என் பொண்ணுக்கு நிறைய வந்து செயின் வாங்கி 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 அறுந்துருச்சு. சொல்லிட்டு இந்த மாரி செயின் வந்து அருகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த மாரி செயின் வந்து செலக்ட் பண்ணி வாங்குனோம். நல்லா தான் இருக்கு. சரிங்களா? அது நம்ம வந்து வீட்லயே வந்து சின்ன சின்னதா சேமிச்சு வீட்ல வச்சுட்டே இருப்போம்ல, அந்த மாரி வைக்கிறத விட, இந்த மாரி சீட்டுலாம் போட்டு வாங்குறது மூலியமா நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு கமெண்ட்டும் போடுங்க. தேங்க் யூ.